ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ்பேக். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த கழுத்துக்கிட்ட இந்த கால் முட்டி கை முட்டிக்கு நான் வீடியோ உங்களுக்கு போட்டுருக்கேன் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. இப்போது இந்த கழுத்துக்கு பின்னாடியெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கருப்பாக இருக்கும். கழுத்தில் இந்த செயின் போட்ட மார்க்குக்கும் அதுக்கு எப்படி யூஸ் பண்ணோன்னு நான் உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கிறேன். நான் இன்னொரு வேறு டிஃப்ரெண்ட்டான வீடியோ கூட உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன்னு. இப்போ இந்த கழுத்துட்டு செயின் போட்டுருக்கிற மார்க் இருக்கும், அப்புறமா கழுத்துக்கு பின்னாடி ரொம்ப கருப்பாக இருக்கும், அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. இப்போத்துக்கு அந்த ஃபீலிங்கே உங்களுக்கு வரக்கூடாது. இது ஒரு சூப்பரான டிப்ஸு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு இதில் ஜூஸ் எடுத்துக்கலாம். அடுத்து மஞ்சள், இது கொழும்பு யூஸ் பண்ணுற மஞ்சளாக இருக்கலாம், இல்லை கஸ்தூரி மஞ்சள், இல்லை கோபுரம் மஞ்சள் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பேக்கிங் சோடா, அடுத்து ஷாம்பு. எந்த பிராண்டு ஷாம்பு இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் இல்லை, நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு எடுத்துருக்கிறேன். இந்த நெக்குக்கிட்ட போடுறதுக்கு எந்த மாதிரி ஷாம்பு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஷாம்பை தான் போடணும்னு சொல்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இப்போ இந்த கழுத்துக்கு பின்னாடி ரொம்ப கருப்பாக இருக்கும், கழுத்து செயின் போட்டு அந்த மார்க் கூட ரொம்ப கருப்பாக இருக்கும், அதெல்லாம் நான் கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்கு இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு எப்படி எடுத்து மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுத்துக்கு பூரா நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இது கழுவி விட்டோம்னா தினம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் இல்லை காட்டன் துணியில் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்படியே துடைச்சி எடுத்துடுங்க. உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு தெரியும். இது தினம் நீங்கள் பண்ணலாம். தினம் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக மாற்றம் தெரியும், அந்த கருப்பு மார்க்கெல்லாம் போடுறது. இப்போ இது எப்படி செய்யணும்னு நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் தேவையான அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போதும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏன்னா ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, இதெல்லாம் ஒரு அளவு. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள். இப்போ இதில் எலுமிச்சப்பழம் சாறு ஏன்னா பேக்கிங் சோடா போட்டுக்கிறதுனால எலுமிச்சப்பழம் சாறு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, அதிகமாக வேண்டாம். ஒரு 4-5 ட்ராப் எடுத்தாலும் போதும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் இருக்க இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம் அப்புறமா. பாருங்கள், இப்போ மஞ்சள், லைமு, அதாவது எலுமிச்சப்பழம் சாறு. ஏன்னா பேக்கிங் சோடா நம்ம யூஸ் பண்ணுறதுனால எலுமிச்சப்பழம் சாறு ஒரு 4-5 ட்ராப் மட்டும் தான் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஷாம்பு மிக்ஸ் பண்ணிக்க. ஷாம்பு கூட ஒரு பாதி ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபுல்லு ஒரு ஷாம்பு வேண்டாம். இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ இந்த கழுத்து ரொம்ப பின்னாடி சைடு ரொம்ப கருப்பாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க, அம்மா கழுத்து செயின் போட்ட பிறகு அந்த இடத்துல ரொம்ப கருப்பாக இருக்குது, இந்த மாதிரி இது நீங்கள் உங்களுக்கு டைமில் வேலைக்கு போகிறீங்கன்னாக்கா சாயங்காலம் கூட இந்த மாதிரி கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம், சமையல் பண்ணலாம், நீங்கள் பாத்திரம் கழுவு எது இருந்தாலும் பண்ணலாம். இது பாட்டிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு வேஸ்ட்டு துணி இதுக்குன்னு செப்ரேட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி. இப்போன்னு சொல்கிறேன், பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கினாக்கா ஒரு 4-5 ட்ராப்பு தான் லைம் எடுத்துக்கணும், அதிகமாக எடுத்துக்காதீங்க. இத்தனை பொருளை மிக்ஸ் பண்ண பிறகு அந்த கருப்பு மார்க்கு கழுத்து பூரா, அப்புறமா செயின் போடுற இடத்துல கருப்பு இருக்கும், அதுக்கெல்லாம் இது இந்த மாதிரி இப்போ நம்ம பாதி கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த எலுமிச்சம் சாறு நல்லா பிழிஞ்சுடுங்க. கொஞ்சம் கூட இதில் எலுமிச்சப்பழம் சாறு இருக்கக்கூடாது, வெறும் உள்ளே இருந்த தோல் மட்டும் தான் இருக்கணும். நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்ட பிறகு இந்த காலி தோலில் இந்த மாதிரி இது தொட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கழுத்து ஒரு ஷாம்புவோ இல்லை ஒரு சோப்போ அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த டஸ்ட்டு என்னன்னாக்குது அதெல்லாம் தொடிச்சு எடுத்துடுங்க. அந்த கழுத்தில் இருக்கிறது எல்லாம் அப்புறமா ஃபுல்லாக முடி எடுத்து ஒரு கொண்ட மாதிரி போட்டுக்கின்னு இது ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க. ஏதாவது பழைய நைட்டி இல்லை நீங்கள் வேண்டான்னு எடுத்து வச்சுக்க டிஷர்ட்டு இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி
நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா மற்ற ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். இந்த மாதிரி இது போட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுடுங்க. விட்டுட்டு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணுங்கள் அந்த இடத்துல தடவின பிறகு. 15 நிமிஷம் கழிச்சு அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயே இல்லை ஒரு துணி, காட்டன் துணி நல்லா ஈரோ பண்ணிவிட்டு அப்படியே தொடிச்சு எடுங்க. எவ்வளோ வித்தியாசம் தெரியணும். ஆனால் நீங்கள் தினம் ரொம்ப அதிகமாக கருப்பாக இருக்கிறவங்க இந்த மாதிரி தினம் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிது. உங்களுக்கு அந்த கருப்பு இருக்கிறது ஃபுல்லாக போயிடும். அதே மாதிரி இது கழுத்துக்கு தான் போடணுமா கருப்பாக இருக்கிறது அப்படின்னு இல்லை. நான் ஆல்ரெடி முட்டிக்கு, இந்த கை முட்டி, கால் முட்டிக்கெல்லாம் கருப்பாக இருக்கிறதுல இந்த மாதிரி அப்ளை பண்ணுன்னு சொல்லிக்கிறேன். இது அதுக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த கருப்பு மார்க் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் இது போகும். இந்த மாதிரி இது ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுத்துச்சின்னு சொல்லிட்டு. அப்படி கொஞ்சம் கம்மியாக இருக்குது மார்க்குனாக்கா அவங்க வாரத்தில் ஒரு 2 நாள் யூஸ் பண்ணலாம். 2 நாள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இது சும்மா தடி விடக்கூடாது. உங்கள் கழுத்துட்டு நல்லா ஒரு ஈரோ துணி வச்சு கொஞ்சம் சோப்போ இல்லை ஷாம்பு அப்ளை பண்ணி தொடிச்சு அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்த பிறகு இது நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த இடத்துல எல்லாம் அந்த எலுமிச்சப்பழம் தோலை வச்சு அதை இதில் தொட்டு நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி அப்புறமா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நீங்கள் அதை தொடிச்சோம் கழுவி எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கிது. அதிகமாக இருக்கிறவங்க தினம் யூஸ் பண்ணுங்க. நல்லா ரிசல்ட் கிடைக்கிது. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குறதோடு அதிகமாக கிடைக்கும். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் யார்ட்னா கொடுத்து ஒரு வீடியோவோ இல்லை ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு இது அப்ளை பண்ணி ஒரு வாரம் கழித்து பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தெரியும். கண்டிப்பாக உடனே டிஃப்ரெண்ட்டு தெரியாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தெரியும். ஆனால் முயற்சி பண்ணணும். அது இல்லாமல் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க இப்போ தான் கொஞ்சம் கருப்பு மார்க் ஆரம்பிச்சிருக்குதுன்னா அவங்க வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு. இதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. ஏன்னா இது எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பாட்டிக்கு இந்த மாதிரி அவங்க நம்பலை, அவங்களுக்கு நான் யூஸ் பண்ணிவிட்டு காட்டினேன். அவங்க கழுத்தில் ரொம்ப அதிகமாக மார்க் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இதை அப்படி அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. இப்போ அவங்க போன பிறகு ஃபஸ்ட்டு ரொம்ப இருந்ததுக்கு இது தினம் இது பண்ணியிருந்தாங்கோ. இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் இருக்குது அவங்களுக்கு அந்த கழுத்து கருப்பு இருந்து. அந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே சொல்வீங்க இந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடச்சிச்சு, எங்களுக்கு நல்லா இருக்குது இந்த டிப்ஸுன்னு சொல்லிட்டுன்னு. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது ஆண் பெண் 2 பேரும் யூஸ் பண்ணலாம். வேறு இது லேடிஸ் தான் யூஸ் பண்ணல, ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். மஞ்சள்னால கழுத்தெல்லாம் மஞ்சள் இருக்குமே அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு தான் ஒரு அளவுக்கு போட்டுக்க நம்ம க்ளீனாக நல்லா ஷாம்பு போட்டு அந்த இடத்துல தேய்ச்சி கழுவிட்டோம்னா அந்த மஞ்சளை போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஜென்ஸு யூஸ் பண்ணும்போது நம்ம ஷர்ட்டெல்லாம் போடுறோம், மஞ்சள்லாம் ஜாஸ்தி எப்படி அதிலெல்லாம் ஒட்டிக்கும், என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குதுனாக்கா நீங்கள் ஒரு பிஞ்சு அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்ட பிறகு ஒரே ஒரு பிஞ்சு, இந்த மாதிரி ஒரு பிஞ்சு இப்படி பிடிச்சி நம்ம முட்டை பொரிக்கும் போது ஏதாவது ஒன்று உப்பு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, சால்ட்டு, அந்த மாதிரி ஒரு பிஞ்சு மாதிரி எடுத்துக்கொண்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. பாய்.